ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வேகமாக நெருங்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தீமினல் பேட்சில் சேர்ந்துக்கோங்க. நம்மளோட தீமினல் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2299 ரூபா ஃபீஸில் ஆன்லைனில் நாங்கள் டியூஷன் எடுக்கிறோம். கம்ப்ளீட் 1 இயர் எல்லாமே சொல்லி தருவோம். சரியா? உங்களுக்கு போத் லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான எல்லா உதவியும் கிடைக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இப்படி எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுறோம். உங்களுக்கு இங்கிலீஷில் தமிழ் மீடியம் ரெண்டுமேவும் நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக தான் சொல்லி தருவோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது இல்லையா? அப்போ இந்த சேலஞ்சிங்கான ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 15 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அந்த 15 5 மார்க் கொஸ்டினை நீ படிச்சுட்டனா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல எல்லா 5 மார்க்கும் கொஸ்டின் பேப்பர்ல அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஆன் ஒன் கண்டிஷன், 15 தரனா 15 படிக்கணும். 14 நீ அதுல ஒரு 14 இம்பார்ட்டன்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒன்னை விட்டுட்டு போவாத. புரியுதா? நான் கொடுக்குற அத்தனை கொஸ்டினையும் படிச்சுட்டு போ, நீ ஏமாற மாட்டேன். சரியா? இப்ப நமக்கு சிலபஸ் என்ன? சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். சரியா? இந்த 3 சாப்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். அதுலயும் முக்கியமானது என்னன்னா இந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் 3வது சாப்டர் இருக்கு பாருங்க. இது வந்து ஃபுல்லா இருக்காது, ஒரு பாதி இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 பேஜஸ் இவ்வளவுதான் வந்து சிலபஸ்ல தருவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த 2 சாப்டர்ல இருந்து தான் வரும். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் நீ ஃபுல்லா படிச்சிட்டனாலே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல ஃபுல் மார்க் சென்டமே எடுத்துடலாம். 2 சாப்டர் படிச்சாலே. 3rd சாப்டர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு ஸ்கூல்ல அதை சிலபஸ்ல சொல்லவும் இல்லை, சொன்னவங்களுக்கு முழுசாவும் சொல்லலை. உங்க யாருக்காவது ஃபுல்லா சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லு. சரியா? பட் நான் எல்லாத்துக்கும் தான் இம்பார்ட்டன்ட் தரேன். இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார் நான் அப்படின்னா கரெக்டா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார். இதுல ஒரு 2 நிமிஷம் தள்ளி போனா தமிழ் மீடியம் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் பார்க்க ஒழுங்கா இல்ல அப்படின்னா சூப்பரா பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். புக் பேக்ல அது எத்தனாவது கொஸ்டின் போட்டு சரியா பக்காவா கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன். நீ எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டாப் 15 லாங் ஆன்சர்ஸ். முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குட்டோரியல் லைன் கண்டிப்பா படிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் படிக்கணும். obtain an expression for potential energy due to a collection of 3-point charges. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வரும் பாரு, அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் சார்ஜ்டு கண்டக்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்லாம் படிக்க தேவையில்லை. அதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்ல தான் கேட்பாங்க. 5 மார்க் வந்துட்டோம்னா ஸ்பெரிக்கல் ஷெல். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க எக்ஸ்பிளைன் டீடைல் டயலெக்ட்ரிக் பிளேஸ்ட் என்ன பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எஃபெக்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் அப்படின்றது. செம இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோ. வாண்டிகிராஃப் ஜெனரேட்டரும் செம இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வரும். டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல், பிரிட்ஜ் பேலன்ஸ், வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர். 5 கொஸ்டின் இந்த சாப்டர்ல. புக் பேக்ல எத்தனாவது அப்படின்றதையும் நான் இங்க அழகா கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோ. பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? எவ்ரி ஒன் ஆஃப் யூ, முக்கியமா தமிழ் மீடியம் பசங்களும். இப்ப மேக்னட்டிசம் சாப்டருக்கு வரும். சரியா? சோ மேக்னட்டிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆன் அன் இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் இது கண்டக்டர் பயோட்ஸை வச்சலாம். சர்க்குலர் காயில் இருக்கும், அதுல ஒன்று. இதுக்கு அடுத்த டாபிக்கே இருக்கும். சர்க்குலர் காயில் பயோட்ஸை வச்சலாம், சைக்ளோட்ரான். இப்ப எல்லாருக்குமே பாதி சாப்டர் தான் 3rd இருக்கும்ன்றதுனால இந்த 3 கொஸ்டின் மொதல் 8ல இந்த 3 கொஸ்டினை நல்லா படிச்சிரு போதும். சரியா? இப்ப இதுல ஒரு சில இன்னொரு விஷயம் சொல்றேன். இதுல ஆக்சியல் ஈக்குட்டோரியல் இருக்கும். நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஆக்சியல் ஈக்குட்டோரியல் படிச்சிட்டனா அதுவும் இதுவும் ஒரே கொஸ்டின் தான். 1/4π எப்சிலான் நாட் எடுத்துட்டு μ0/4πன்னு ரிப்ளேஸ் பண்ணும். இந்த ஒரு டேர்ம் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிட்டனா அதே கொஸ்டின் தான். ஸோ நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அங்க வந்து ஈக்குட்டோரியல் ஆக்சியல் படிக்கிறனா இங்க அதை ஒரு வாட்டி பார்த்துக்கும். அதே திரும்ப எழுதுனா போதும், μ0/4π மட்டும் ரிப்ளேஸ் பண்ணி. சரியா? அதை மட்டும் நீ பண்ணு போதும். இப்போ தமிழ் மீடியமுக்கு வா. முக்கியமா சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சரியா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்காக எடுக்க போற ஹோல் கிளாஸும் நாங்க வந்து என்ன செய்யறோம்னா வேதாந்த் ஆப்ல உனக்கு ஃப்ரீயாவே ஆக்சஸ் தரப்போறோம் யூடியூப் பசங்க எல்லாருக்கும். சரியா?
ஸோ ஃப்ரீ ஆக்சஸ் தரப்போகிறோம். யாராவது அதுக்கு இன்னும் என்ரோல் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் இருக்கு, மறக்காம என்ரோல் பண்ணிக்கோ. எல்லாருக்குமே செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் பசங்க. சரியா? இப்போ தமிழ் மீடியம்ல வரும். நான் ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம்ல சொன்ன அதே கேள்விகள், ஆனா வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல கொடுத்துருக்கேன். மின் இருமுனை ஒன்றினால், ஓகே, அதன் அச்சுக்கோடு மற்றும் நடுவர கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. அதுக்கப்புறம் வந்து மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையினை பெறுக. அதுக்கப்புறம் வந்து வரம்பிற்கு உட்பட்ட தொலைவுகளில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள 3 புள்ளி மின்துகள்களின் தொகுப்பினால் ஏற்படும் நிலை மின்னழுத்த ஆற்றலுக்கான கோவையை பெறுக. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் உனக்கு அழகா கொடுத்துட்டேன். சரியா? புக் பேக்ல அது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்றதையும் எடுத்து போட்டிருக்கேன். இப்ப நீ தமிழ் மீடியம் பசங்களும் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாம நீ பிரிண்ட் போட்டுக்கிற மாதிரி ப்ராப்பரா ஒரு பேப்பர்ல பிரிண்ட் போட்டுக்கிற மாதிரி ஃபார்மேட்ல அழகா டிஸ்கிரிப்ஷன்ல இது 2வது சாப்டரா, இப்போ இது 3வது சாப்டர், எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து என்ன பண்ணிக்கோ, டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? பிடிஎஃப் மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிடு. சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் த சேனல். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லு. சரியா? முதல்ல வாழ்க்கையில தலை சீவி இருக்கேன். தலை சீவி எடுக்கிற வீடியோ வேதாந்தில் நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நல்லா தான் இருக்கு போல. சரி, அது வேற கதை. பட் அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டா. நல்லா படிங்க, இந்த எக்ஸாமை நல்லா எழுதுங்க. இப்போ யாரெல்லாம் இந்த 15 கொஸ்டினையும் நான் ஒரு மேரத்தான் வச்சா அந்த மேரத்தான் வந்து அட்டன் பண்ணுவேன், அதை மட்டும் சொல்லு. சார் மேரத்தான் வைங்க, அந்த 15 கொஸ்டின் ஒரு மேரத்தான் நடத்துங்க யூடியூப்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு மேரத்தான் சண்டே வச்சு நடத்தி தரேன். சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்ட் குட் பை.